அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சமூக வலைதளங்களை பற்றி பார்க்க போகிறோம். சிலர் சமூக வலைதளங்களை நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணுவாங்க, கெட்ட விதமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. நல்ல விதமாக யூஸ் பண்ணுறவங்க வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போவாங்க. கெட்ட விதங்களில் யூஸ் பண்ணுறவங்க அதில் அடிக்ட் ஆகி தாழ்வாகவே ஏழை மக்களாகவே இருப்பாங்க. சமூக வலைதளங்கள்னு உங்களுக்கு தெரியும். யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியா பல தளங்களை நம்ம குறிப்பிடலாம். அதில் உண்டான நல்லது என்னன்னு கெட்டது என நம்ம பார்ப்போம். நல்லது ஃபஸ்ட்டு தகவல் பரிமாற்றம். உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் தகவல் தொடர்பு கொண்டு கொள்ளலாம், தகவல்களை அனுப்பலாம். இரண்டாவது கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி. கல்வி சம்மந்தப்பட்ட வீடியோஸை பார்க்கலாம் ஃபோனின் மூலமாக. அடுத்து அறிவை பெருக்கணும்னா ChatGPT, கூகுள் மற்றும் யூடியூப் மூலமாக பெருக்கலாம், மேம்படுத்தலாம். அடுத்து வணிக வளர்ச்சி. சிறிய தொழிலிருந்து பெரிய தொழில் வரைக்கும் ஃபோனில் ஆடு போடலாம். அதன் பிறகு படிப்பாற்றல் வெளிப்பாடு. நம்மக்கிட்ட இருக்க திறமைகளை ஃபோன் மூலமாக வெளிப்படுத்தலாம். கவிதை வரைதல், இசை, நல்லா பாட தெரிஞ்சா, நல்லா பேச தெரிஞ்சா ஃபோன் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தலாம். அதன் பிறகு அதோட தீமைகள் என்னன்னு பார்ப்போம். அடிமைத்தனம். இன்ஸ்டாகிராமில் அப்படி ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அதில் நேரத்தை வீணாக்கி படிப்பில் கவனம் குறைஞ்சி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியாமல் அதில் அப்படி மூழ்கிடுவோம். அதனால் இதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது தனி உரிமை பிரச்சனை. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் முகந்தெரியாத ஆள் கூட நம்மக்கிட்ட இருக்க பர்சனலான விஷயத்தை சென்ட் பண்ணுறது. அவங்க ஃபோட்டோவை அனுப்பிச்சோன்னா ஃபோட்டோவை புகைப்படங்களை அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு தெரியாமல் நம்மளோட தகவல்களை சேகரித்து நம்மக்கிட்ட மோசடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அனுப்பிய ஃபோட்டோஸை ஆபாசமான ஒரு ஃபோட்டோவை ஆக்க வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு தவறான தகவல்கள். தவறான தகவல்கள் என்பது நாம் ஃபேஸ்புக்கில் முகம் தெரியாத ஆள் கூட பர்சனலான மேட்சில் அனுப்பும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும்னா, நம்மக்கிட்ட அந்த நம்பரை நம்மளுக்கே தெரியாமல் எடுத்து ஒரு ஃபேக்கான தகவல்களை நம்மளுக்கு அந்த நம்பரில் அனுப்புவாங்க. இதனால் குடும்பத்தில் மற்றும் உறவுகளில் பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்கள் ஏற்படும். அதன் பிறகு மனநல பிரச்சனைகள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் எடுத்து அதை ஒரு எடிட் பண்ணி பாட்டை போட்டு அதில் தேவையில்லாத வீடியோஸை நம்ம அனுப்பும்போது அது லைக் வரலையா, கமெண்ட் வரலையா, இல்லாட்டி இந்த மாதிரியே நம்ம நினைக்கும் போது நம்மக்கிட்ட தாழ்வு மனப்பான்மை, படிப்பில் கவனம் இல்லாமல் நம்மளுக்கு மன அழுத்தம் ஏற்படும். நம்ம நல்ல வீடியோஸை போடலாம். இந்த மாதிரி கெட்ட வீடியோஸை, அது தேவையில்லாத வீடியோஸ் நம்ம போடும்போது இந்த மாதிரியா ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே வரும். அதன் பிறகு ஆன்லைன் தொல்லைகள். ஆன்லைன் தொல்லைகள் என்பது அதில் இரண்டு விதமாக நம்ம சொல்லலாம். சைபர் புல்லிங், ட்ரோலிங். சைபர் புல்லிங் என்பது ஆன்லைன் மூலமாக ஒருத்தரை கொடுமைப்படுத்துறது, துன்புறுத்துறது, அச்சுறுத்துறது என்று கூறுவர். நம் பர்சனலான விஷயத்தை அனுப்பும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ட்ரோலிங் என்பது ஒருவரை வேண்டுமென்றே ஆன்லைன் மூலமாக கோபப்படுத்துவது, சீண்டுவது, சைக்கோ மூலமாக கூட ஆக்குவது, தற்கொலைக்கு அவங்க பண்ணுற விதமாக இந்த மாதிரியா விஷயம் ஆன்லைன் மூலமாக இப்போ உள்ள இளைஞர்கள்கிட்ட இது பரவலாக நடந்துக்கிட்டு வருது. அதனால சமூக வலைதளங்களில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்துகிற பொறுத்து இருக்குது. நன்றி, வணக்கம்.